ஷீரடியில் விட்டல் கோவில் ஒன்று உள்ளது. இது அந்த காலத்தில் கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக ஒரு மூலையில் இருந்ததாக நரசிம்ம சுவாமிஜி பதிவு செய்திருக்கிறார். இப்போது அந்த கோவில் பிம்பில்வாடி சாலையில் ஷீரடியின் உள்ளே அடங்கியிருக்கிறது. கோவில் இடம் மாறவில்லை, ஊரானது வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தாஷ்கனு மகராஜ் அவர்களிடம் பாபா கூறும்போது விஷ்ணு சகசர நாம புத்தகத்தை எடுத்துச் சென்று இந்த ஆலயத்தில் அமர்ந்து பாராயணம் செய்யுமாறு வலியுறுத்தினார். விட்டல் கோவில் பெரிதாக இருக்குமா என கேட்டால் இல்லை, 10க்கு 10 அளவுள்ள சிறிய கோவில்தான். ஆனால் இங்கே அமர்ந்து பாராயணம் செய்தால் பலனுண்டு என பாபாவே பக்தர்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். எதற்காக கோவிலுக்கு போய் பாராயணம் செய்யுமாறு பாபா சொன்னார் என்றால், அங்கே பல பக்தர்கள் வருவார்கள், அவர்களின் சங்கம் நமக்கு கிடைக்கும், ஆலயத்தின் சூழல் புனிதமாக இருப்பதாலும் இறை சாநித்தியம் அங்கே நிலவுவதாலும் அது நமக்கு தூய தாக்கத்தை உண்டாக்கும். பக்தியோடு போய் உட்கார்ந்து பாராயணம் செய்தாலும் அல்லது படிக்க வேண்டுமே என்கின்ற எண்ணத்தோடு சும்மா ஒரு சுற்று படிப்பதற்காக போய் உட்கார்ந்தாலும் பலனுண்டு. விஷ்ணு சகசர நாமத்தின் சிறப்புகளை கூற வேண்டுமானால் அது சொல்லில் அடங்காது. பிள்ளைப்பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளைப்பேர் வாய்க்கும், பொருளை கொடுக்கும், புகழ், வெற்றி, சக்தி, இதில் எது தேவையோ அதுவும் கிடைக்கும், அனைத்தும் கிடைக்கும். வாயில் அந்த பெயர்கள் நுழையவில்லை என்றால் அதில் உள்ள ஒரே ஒரு பெயரையாவது ஜெபித்தால் முழு பலன் கிடைக்கும் என்றார்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று சொன்னார்கள். விஷ்ணு சகசிரநாமத்தை சதா படிக்கவும் வேண்டும். பகவானின் திவ்ய ரூபத்தை மனதில் வைத்து அதை தியானிக்கவும் வேண்டும். இதை தொடர்ந்து செய்தால் ஆன்மீகத்தில் பெரியதாக வளர்ச்சியடைய முடியும், பாவங்கள் நீங்கிவிடும் என்பது பெரியோர்கள் வாக்கு. இதனால்தான் தன்னிடம் வந்த பலரை இங்கே பாபா அனுப்பி பாராயணம் செய்ய வைத்தார். பாபா விஷ்ணு சகசரநாம புத்தகத்தையே பலருக்கு சிபார்சு செய்தார் என்பதை சச்சரிதம் படிக்கின்ற யாவரும் அறிவார்கள். அவ்வாறே அவர் ராம மந்திரத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறி அதை ஜெபிக்கச் சொன்னார் என்பதும் சரிதான். திருமதி கபர்த்தே அம்மையார் பாபாவினுடைய பாதங்களை பிடித்து கொண்டிருந்த போது பாபா சொன்னார், அம்மையே, ராஜாராம் ராஜாராம் என்று சதா ஜபம் செய், அது இன்னல்கள் யாவற்றையும் அகற்றி பகவானிடம் கொண்டு சேர்க்கும் என்று சொன்னார். சகசிரபுத்தே என்ற பக்தருக்கு ஏற்கனவே ராம மந்திர தீட்சை தரப்பட்டிருந்தது. அவருக்கு பாபா இந்த நாமாவை சதா ஜபம் செய் என கூறினார். மோரேஸ்வர் பிரதான் என்ற பக்தரிடம் 13 எழுத்து மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் என பாபா வலியுறுத்தினார். குரு முகமாக பெற்ற இந்த மந்திரம் எது என கேட்டபோது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்பது. தனக்கு இதய நோய் ஏற்பட்டபோது சகசுரநாம புத்தகத்தை இதயத்தின் மேல் வைத்து கொண்டதாகவும் தன் நோய் போனதாகவும் கூட பாபா தெரிவித்திருந்தார். ஹரியை சதா தியானித்து எல்லா நோய்க்கும் தான் உதியை மருந்தாக அளிப்பதாகவும் கூட அவர் தீட்சத்திடம் கூறியதாக நரசிம்ம சுவாமிஜி தெரிவித்திருக்கிறார். இப்போது சாய் பக்தர்களுக்கு ஒரு சந்தேகம், சாய்ராம் என சாய் மந்திரம் சொல்லட்டுமா, ராம மந்திரம் சொல்ல வேண்டுமா என்பது. இப்போது சாய்ராம் சாய்ராம் என்றுதான் சொல்கிறீர்கள். இதையே பின்பற்றுங்கள். சாயியே ராம் என்பதை உணர்ந்து சொன்னால் பலன் முழுமையாக கிடைக்கும். ஒருமுறை தாஷ்கனு மகராஜ் பண்டரிபுரம் போக வேண்டும் என்றபோது பாபா வேண்டாம் என தடுத்தார். தன்னை விட்டலை தரிசிப்பதற்கு விடாமல் சாந்தோர்கர் மூலம் பாபா தடுக்கிறார் என உறுதியாக நம்பினார் தாஷ்கனு. இப்பொழுது பண்டரிபுரம் போய் வா என அவரை அனுப்பி வைத்தார். தாஷ்கனு திரும்பி வந்ததும் எனக்கு எப்போது சாட்சாத்காரம் தருவீர்கள் என பாபாவிடம் கேட்டார். நீ என்னை பார்க்கிறாயே, அதுவே சாட்சாத்காரம், நானே கடவுள் என்றார். நீங்கள் இப்படித்தான் பேசுவீர்கள் என நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அது போதாது என்று தெரிவித்தார் தாஷ்கனு. அவரை பொறுத்தவரையில் விட்டல் மட்டும்தான் தெய்வம், ஷீரடியில் அவர் காண்பது ஒரு தெய்வத்தை அல்ல என்பது அவர் கருத்து. தாஷ்கனுக்காக எவ்வளவோ அற்புதங்களை செய்தும் கூட பாபாவை கடவுளாக நம்புகின்ற அளவுக்கு அவர் மீது பக்தி இல்லை என்று நாம் கூறலாம். ஒரு மகான் என்ற ரீதியிலேயே அவர் பாபாவை பிரச்சாரம் செய்ததாக சொல்கிறார்கள். பாபா சமாதியான பிறகு பலமுறை அவர் நான்தேட்டில் ஒரு மகானை தரிசிக்க முயற்சிகள் மேற்கொண்டும் மகான் தரிசனம் தர சம்மதிக்கவில்லை. ஒருமுறை எப்படியோ முயன்று அந்த மகானை தரிசித்தார் தாஷ்கனு. தன்னை நிராகரிக்க என்ன காரணம் என்று கேட்டபோது, உங்களிடம் உள்ள கர்வத்தினால் நான் உங்களை பார்க்க விரும்பவில்லை என அவர் தெரிவித்தார். அது என்ன என கேட்டார் தாஷ்கனு. சாயிபாபா தங்களுடைய குரு அல்லவா, அவரிடம் தாங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள்? அவர் தமது பாதத்திலிருந்து நீரை பெருக வைத்தபோது நீர் பிராமணன் என நினைத்து முஸ்லீமின் பாதத்திலிருந்து நீர் வந்ததாக எண்ணி அதை தலையில் தெளித்து கொண்டீர்கள்.
அது உமது அகங்காரம் அல்லவா என கேட்டார். தாஷ்கனுக்கு தவறு புரிந்தது. நாம் பாபாவை கடவுளாக உணர்ந்து அவருடைய பாதங்களில் நம்மை ஒப்படைக்க வேண்டும். பாபா கடவுளா மனிதனா என்கின்ற விவாதங்கள் நமக்கு வேண்டாம். நமது நம்பிக்கை எப்படியோ அப்படியே பாபாவும். அதை எவ்வாறு உணர வேண்டும் என்றால், நீங்கள் சாய்ராம் என்ற நாமாவை தொடர்ந்து ஜபம் செய்தபடி இருங்கள். அந்த நாமாவுக்கும் அதற்குரிய தெய்வத்திற்கும் வேறுபாடுகள் எதுவும் கிடையாது. பகவானை அவனது நாமாவின் மூலமாகவே அணுக வேண்டும். அதனால்தான் எந்த தெய்வ நாமத்தையும் மந்திரமாக உச்சரிக்கிறோம். நாமத்தை தொடர்ந்து உச்சரிப்பதை யக்ஞம் என்று சொல்கிறார்கள். எல்லா யக்ஞங்களுக்குள்ளும் நாம் ஜப யக்ஞமாவேன் என்று கிருஷ்ணரே கூறியிருப்பதை நினைவு கொள்ளுங்கள். இளமையில் உயர, நடுத்தர வயதில் வெற்றி பெற, முதிய வயதில் அமைதி பெற, மரணமானது நெருங்கும்போது முக்தி பெற நாம ஜபம்தான் நமது தேவையாக இருக்கும். எனவே நாமத்தை விடாமல் பிடித்து அதை உச்சரித்து வாருங்கள். கடவுள் கூடவே வருவார். ஓம் சாய்ராம்.